வணக்கம். மேற்கண்ட பாடங்களின் தொடர்ச்சி. சந்திரகுப்த மௌரியரின் வடமேற்கு மாகாண ஆளுநர் முதலாம் ருத்ரதாமன் நிறுவிய ஏரியின் பெயர் என்ன? சந்திரகுப்த மௌரியர் வடமேற்கு மாகாண ஆளுநர் முதலாம் ருத்ரதாமன் நிறுவிய ஏரியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதர்சனம் ஏரி அப்படின்ற ஏரியை மௌரிய பேரரசின் தொடங்கினவர் சந்திரகுப்த மௌரியர். வடமேற்கு மாகாண ஆளுநர் முதலாம் ருத்ரதாமன் நிறுவிய ஏரியின் பெயர். அடுத்து, முதலாம் ருத்ரதாமன் நிறுவிய கல்வெட்டின் பெயர் என்ன? என்ன கல்வெட்டை நிறுவுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்னார் கல்வெட்டு அல்லது ஜுனாகத் கல்வெட்டு என்று அழைக்கப்படுகிறது. முதலாம் ருத்ரதாமன் நிறுவிய கல்வெட்டின் பெயர். அடுத்து, அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறதுன்னா சமுத்திரகுப்தர். குப்த பேரரசின் சிறந்த அரசரான சமுத்திரகுப்தரை பற்றி அலகாபாத் தூண் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அலகாபாத் தூண் கல்வெட்டினை நிர்மாணித்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அமைச்சரான முதலாம் சமுத்திரகுப்தரின் அமைச்சரான ஹரிசேனர் என்பவர் தான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டினை நிர்மாணித்தவர். அதே நேரத்தில் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு எத்தனை வரிகளை கொண்டது? எதுன்னா 33 வரிகளை கொண்டது. சமஸ்கிருத நாகரி எழுத்து வடிவத்தினை கொண்டது தான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. அடுத்து, மாண்டசோர் கல்வெட்டு யாருடையது? இந்த மாண்டசோர் என்ற கல்வெட்டு யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசோதவர்மன் என்பவருடையது தான் இந்த மாண்டசோர் கல்வெட்டு. அடுத்து, மண்டகப்பட்டு கல்வெட்டு யாருடையது? இந்த மண்டகப்பட்டு என்ற கல்வெட்டு யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லவரசின் முதலாம் மகேந்திரவர்மனுடையது தான் இந்த மண்டகப்பட்டு கல்வெட்டு. ஹைஹோலோ கல்வெட்டு யாருடையது? இந்த ஹைஹோலோ கல்வெட்டு யாருன்னா இரண்டாம் புலிகேசி, சாளுக்கிய அரசின் சிறந்த அரசரான இரண்டாம் புலிகேசியின் கல்வெட்டு தான் இந்த ஹைஹோலோ கல்வெட்டு. இந்த ஹைவேலோ கல்வெட்டை வடிவமைத்தவர் யாருன்னா அவருடைய அமைச்சரான ரவி கீர்த்தி என்பவர் தான் இந்த ஹைவோலோ கல்வெட்டினை வடிவமைத்தவர். இரண்டாம் புலிகேசி ஹர்ஷரை தோற்கடித்த நதிக்கரை எது? இரண்டாம் புலிகேசி ஹர்ஷரை தோற்கடித்த நதிக்கரை எதுன்னு பார்த்தீங்கன்னா நர்மதை நதிக்கரையில் தான் ஹர்ஷர் இரண்டாம் புலிகேசி ஹர்ஷரை தோற்கடிப்பார். வட இந்தியா முழுது வெற்றி கொண்ட ஹர்ஷர் தென்னிந்தியா இரண்டாம் புலிகேசியிடம் போரிடும் போது நர்மதை நதிக்கரையில் தோற்கடிக்கப்படுவார். யாரு? ஹர்ஷர். அடுத்து, நாசிக் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? இந்த நாசிக் என்ற கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுதுன்னா கௌதமி பாலஸ்ரீ என்ற இதை பற்றி தான் நாசிக் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. உத்திரமேரூர் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகின்றன? தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகின்றன? பராந்தக சோழன் இவரை பற்றி தான் உத்திரமேரூர் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. குடைவோலை முறையினை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? இந்த குடைவோலை முறையினை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. இதை வடிவமைத்தவர் தான் பராந்தக சோழன். அடுத்து, திருவேலங்காடு பட்டயம் யாரை பற்றி குறிப்பிடுகிறது? இந்த திருவேலங்காட்டு பட்டயம் யாரை பற்றி குறிப்பிடுறா முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றி தான் குறிப்பிடுகிறது திருவேலங்காடு பட்டயம். அடுத்து, திருவந்திபுரம் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? இந்த திருவந்திபுரம் என்ற கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறதுனா மூன்றாம் ராஜேந்திர சோழன் இவரை பற்றி தான் குறிப்பிடுகிறது திருவந்திபுரம் கல்வெட்டு. பாண்டியர்களின் உள்ளாட்சி முறைகளை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? பாண்டியர்களோட உள்ளாட்சி முறைகளை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு மானூர் கல்வெட்டு. அதே நேரத்தில் சோழர்களின் உள்ளாட்சி முறைகளை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. அடுத்து, நாணயங்களை பற்றி படிப்பிற்கு பெயர் என்ன? நாணயங்களை பற்றி படிப்பிற்கு பெயர் நியூமெஸ்மாஸ்டிக்ஸ் என்பதாகும். நாணயங்களை பற்றி படிப்பிற்கு நியூமெஸ்மாஸ்டிக். கல்வெட்டுகளை பற்றி படிப்பிற்கு கல்வெட்டியல் அல்லது எபிகிராஃபி. கல்வெட்டில் உள்ள எழுத்து முறைகளை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பாலியோகிராஃபி. அடுத்து, ரூபியா என்னும் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யார்? ரூபியா என்னும் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. இவர் தான் ரூபியா என்னும் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர். தன்னுடைய நாணயங்களில் லக்ஷ்மி படம் பொறித்த அரசர் யார்? இந்த லக்ஷ்மி படம் பொறித்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி. அவர் தான் நாணயங்களில் லக்ஷ்மி படம் பொறித்த அரசர். இல்துமிஷ் வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் பெயர் என்ன? வெள்ளி நாணயத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாங்கா. டாங்கா என்பது வெள்ளி நாணயம். அடுத்து, அரேபிய நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? அரேபிய நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் இல்துமிஷ். அரேபிய நாணயத்தை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. குத்புதீன் ஐபக்கின் மருமகன் இல்துமிஷ்.
அடையாள நாணய முறையை அறிமுகப்படுத்தியது யார்? த டோக்கன் கரன்சி சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். அடையாள நாணய முறையை அறிமுகப்படுத்தியது மற்றும் அடையாள நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் முகமது பின் துக்ளக். அடுத்து நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நவீன நாணய முறையின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி. சூர் வம்சத்தை தோற்றுவித்த ஷெர்ஷா சூரி தான் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த கேள்வி, ரோமானிய நாணயங்கள் வாயிலாக தமிழக ரோமானிய வாணிப உறவை அறிய முடிகிறது எனில் ரோமானிய நாணயங்கள் எங்கே கண்டெடுக்கப்பட்டன? இந்த ரோமானிய நாணயங்கள் எந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்டன பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு, பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்கிற அரிக்கமேடு என்ற இடத்துல தான் வந்து கண்டறியப்பட்டது. அங்கே கிடைத்த காயினில் தான் வந்து தமிழ்நாட்டிற்கும் மற்றும் ரோமானியத்திற்கும் இடையே வாணிபம் நடைபெற்றதை அறிய முடிகிறது. நன்றி. இதனுடைய தொடர்ச்சியை கண்டினியூவாக பார்க்கலாம்.